அடுத்தது சஹசா வினிவேத்ய சாபராதான் த்வததீனஸ்வபதே முகுந்த பாதே அருணோபல சக்தம் மௌக்திக ஸ்ரீஹி ஸ்மயமானேவ விபாசி பாதுகே துவம். இந்த இடத்த எடுக்கிறார். பாதுகே ஸ்ரீ, அழகான காந்தியோடு பிரகாசிக்கக்கூடிய பாதுகையே, மௌக்திக, மௌக்திகன முத்து பொருந்திய, சக்த அதோடு கூடிய, அருண உபல, அருண உபலம்னா நன்னா செக்கச்சவேல்னு இருக்கக்கூடிய அருணங்கள், துவம் உன்னிடத்தில், விபாசி பளபளான்னு பிரகாசிக்கிறது, ஸ்மயமானாம் இவ, ஸ்மயமானாம் ஒண்ணுமே இல்லை. இப்படி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நடக்காத ஒரு சம்பவம். ஆனா இந்த நடக்காத சம்பவத்தை நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும். உங்க ஆத்துல உங்க பொண்ணோ பிள்ளையோ நீங்க சொல்ல சொல்ல ஒரு தப்பு பண்றான். நினைச்சு பார்க்க முடியாத சம்பவமா இது? இல்லையே. இப்போ தப்பு சொல்ல சொல்ல பண்ணுவாளேவா, அதுக்கப்புறம் நடக்கிறதா நினைச்சு பார்க்க முடியாது. சொல்ல சொல்ல தப்பு பண்றா, அப்புறம் அவ உணர்ந்துடுறா, ஐயோ அம்மா அப்பவே சொன்னாளே அப்படின்னுட்டு உங்க காலில் வந்து விழறா. இது நடக்குமா? அதனால நான் சொன்னேன், நடத்து பார்க்க முடியாத சம்பவத்தை நினைச்சு பாருங்க. ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ. இப்போ அது சொல்ல சொல்ல தப்பு பண்ணிடுத்தோம், அப்புறம் உணர்ந்துடுத்து. உணர்ந்ததை மனசுல பశ్చాத்தாபப்பட்டு ரொம்ப பிராயசித்தம் எல்லாம் மேற்கொண்டு உங்க காலில் வந்து விழருது. உங்க இமீடியட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நன்னா விழு பாடாய். அப்புறம் வேற என்ன பண்ணுவேள்? பரவாயில்ல, இன்னும் தப்பு பண்ணு. என்ன சொல்வேள்? இந்த பஸ்ல எல்லாம் என்ன ஆகும், நம்ம நின்றுட்டு இருக்கும்போது இன்னொருத்த மிதிச்சுருவான் நம்ம காலில், அப்படின்னு நம்ம கத்துவோம். அப்போ சாரி சார், சாரி சார் அப்படிமா. இட்ஸ் ஓகே அப்படின்னா என்ன? இன்னொரு வார்த்தையும் மிதின்னு அர்த்தம் தானே. இட்ஸ் ஓகேண்ணா. இப்போ குழந்தை விழுந்துடுத்தோ, தப்பு பண்ணிடுத்தோ, பశ్చాத்தாபப்படுத்துது, விழுந்தது, நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? என்ன ரியாக்ஷன் காமிப்பீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் முகத்தில் என்ன ரியாக்ஷன் தெரியும்? இல்லை, நீங்கள் வந்து வாயை திறந்து பேசவே படாது. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்மைல் வரும். அதுக்கு தெரியாதே நீங்கள் ஸ்மைல் பண்ணுறது, நினச்சேன் இல்லையா? அப்போ அந்த ஸ்மைல் எப்படி இருக்கும்? ஸ்மைல் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்? லிப்ஸு பிரியும், பல்லு தெரியும். கரெக்டா? பல்லு என்ன கலரில் தெரியும்? உங்கள் பல்லு எப்படின்னு அவா பல்லு அதை விதம் நீங்கள் எப்படி அதை தேய்க்கிறீங்கிறத பொறுத்து. அதனால வந்து பல் என்ன கலரில் தெரியணும்? ஒயிட்டில் தெரியணும். லிப்ஸ் எந்த கலரில் ஹெல்த்தியாக இருந்தால் இருக்கணும்? பிங்கிஷ் ரெட்டாக இருக்கணும். அதனால் நம்ம தப்பு பண்ணிட்டு பெருமாள் காலில் போய் விழுவோமா, அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய முத்தும் ரெட் ஸ்டோன்ஸும் பெருமாள் வாயை திறந்து நமக்கு கட்டாட்சிக்கிற மாதிரி இருக்குமா? ஏன்னா அவர் பல்லளவுக்கு முத்து, லிப்ஸ் அளவுக்கு ரெட் ஸ்டோன்ஸ். நீங்கள் நினச்சி பாருங்க, பார்டரில் ரெட் ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் முத்து. இப்போ அந்த பாதுகையை பெருமாளுடைய வாயா நீங்கள் நினச்சி பார்த்தேன்னா மேல் உதடு கீழ் உதடு, ஒரு பாதுகை இன்னொரு பாதுகை. நம்ம போய் என்னை மன்னிச்சுடு பாதுகாதேவின்னு கேட்கும்போது இமீடியட் ரியாக்ஷன் ஒரு ஸ்மைல். ஈன்னு பெருமாள் சிரிச்சா அது முத்தாயிடுதான், மேலெல்லாம் ரெட் ஆயிடுதான். இமேஜினேஷன் பாருங்க. ஒரு பொயட்லாம் இப்படி தானே இமேஜின் பண்ணணும். ஒரு பொயட்னா இப்படி இல்லை. நீங்கள் உடனே I just can't fathom, I just can't think how he thinks like that. That is why he's a poet. இல்லையா? நம்மளால் இப்படிலாம் யோசிச்சு பார்க்க முடியுமா? உங்கள் பிள்ளை காலில் விழுந்தா நீங்கள் என்ன பண்ண? சிரிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்படிலாம் முத்து போல் இருக்கக்கூடிய பற்களால், செக்கச்சவேல் என்கின்ற இரத்தினங்கள் போல் இருக்கக்கூடிய உதட்டின் நடுவில் நான் என் குழந்தையை ஓர் முறை என் தாமரை இதழில் ஒத்திருக்கக்கூடிய கண்களால் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவோமோ? நம்ம போயிட்டெல்லாம் இல்லை. அவன் விழுந்தானா 2 அடி போட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? தஞ்சாவூர்காரால அந்த போடா படவா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவா. கேள்விப்பட்டிருக்கல அந்த வார்த்தையில்ல? கேள்விப்பட்டது உண்டோ? சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடுற. இவர் ஒரு ஸ்லோகம் எழுதினார்னா 1/2 மணி நேரம் உபன்யாசம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால முகுந்த பாதே ஸ்வபதே த்வத் அதீனா அப்படின்னு எடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம் அதை விட அழகு. பகுரத்ன சமுத்பவம் மயூகம் தவ மன்யே மணிபாதுகே முராரேஹே சரணோபகதம் மயூர பிஞ்சம் மகுடாரோகண சாகசம் பிரமார்ஷ்டும்.
ரொம்ப அழகான இந்த ஸ்லோகம். மணிபாதுகே மன்யே நான் உன்னை கருதுகிறேன், தவ உன்னை, மயூகம் மயூகம்னு சொன்னா பளபளான்னு இருக்கக்கூடிய உன் காந்தியை, பகுரத்ன சமுத்பவம் பகுரத்ன சமுத்பவம்னா நிறைய ரத்னங்கள். இந்த பத்ததிக்கே பகுரத்ன பத்ததின்னு பேர். வெவ்வேறு விதமான கலர்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்ணணும். நான் 2013 ஆஸ்திரேலியாவுக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். 2013 எனக்கு என்ன வயசுனே ஞாபகம் இல்லை, 27 28 போயிருந்தேன். முதல் முறையோ நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு உபன்யாசம். சிட்னியில் நான் யாராத்தில் இருந்தேனோ அவள் சொன்னா, சார் இன்னும் 2 நாள் எல்லா உபன்யாசமும் ஆகிடுத்து, வரிசையாக நான் உபன்யாசம் ஒரு 2 நாள் மிஞ்சி கொடுத்தேன்னா அவளுக்கு டிக்கெட் அப்போ தான் கிடச்சிது. நான் யாராத்தில் இருந்தேனோ அவள் சொன்னா, சார் ஏதாவது ஒரு கடைக்கு போகலாம் சார். சரி கடைக்கு போனான். அந்த கடை போனோன்னு நானே ஆச்சரியப்பட்டுவிட்டேன். நான் ஏதோ தெரிஞ்சது ஏதோ 2-3 கலரில் தான் கல் இருக்கும்னு பார்த்தா அந்த கடையில் ஒரே ஜெம்ஸ், விதவிதமான கலரில் பகுரத்னங்கள். இந்த மாதிரிலாம் கூட ஜெம்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் அவள் சொன்னால் சிலதெல்லாம் ஒரிஜினல், சிலதெல்லாம் மேனுஃபேக்சர்ட், விதவிதமான ரத்னங்கள், பகுரத்னம். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கான். அதை சொல்றார் தேசிகன். என்ன சொல்றார்? பகுரத்ன சமுத்பவம், அது பிறந்திருக்கிறது. இவ்வளவு கலர்ஸ் எங்க வந்திருக்குன்னா மயூர பிஞ்சம், ஒரு மயில் இருக்கு பாருங்க. அது என்ன இருந்தாலும் மயில் ஆஹா ஓஹோன்னு பாடாது, அதுக்கு குரல் பாவம் சுமார் தான். அது வாய்ஸ் ட்ரைனிங்லாம் எடுத்து பார்த்தது. என்ன இருந்தாலும் அந்த குயிலுக்கு நிகர் அதுக்கு வரல. ஆனால் பெருமாள் என்ன பண்ணிடுவார், எல்லாமே ஒன்றுத்துக்கிட்ட கொடுக்க மாட்டார். வெளி அழகு மயில் கிட்ட உண்டு, குரல் வளம் இல்லை. குயில் பாவம் நம்மள மாதிரி இருக்கும், ஆனால் நன்னா பாடும் இல்லையா. கோகிலம்னு பேர் அதுக்கு இல்லையா. எப்போவுமே இந்த பாட்டுக்கு அவார்ட்லாம் கொடுக்கணும்னா கான குயில், குயில் சித்ரா அப்படின்னு தான், மயில் சித்ரான்னு சொல்ல முடியுமா இல்லையா. குயில்னு தான் சொல்லுவா. பாட்டு வந்தே வால்மீகி கோகிலம் தான் சொல்லுவா. குயில் தான் அது. அது அந்த காக்க கிருஷ்ணா பிக கிருஷ்ணா கோபூத் பிக காக்கையோஹோ வசந்த சமயே தாத்த காக்க காக்க பிக்க பிக்க கேட்டிருக்கா இது இல்லையா. 2 கண்ணங்கரையில்னு இருக்கான், காக்காவும் கண்ணங்கரையில்னு இருக்கான், குயிலும் கண்ணங்கரையில்னு இருக்கான். காக்காக்கு ஒரே சந்தோஷம், சி போத் ஆஃப் அஸ் ஆர் டார்க் அப்படின்ட்டு. வசந்த சமயம் வந்துதான், ஸ்ப்ரிங் சீசன் வந்துதான். அப்போ குயில் காக்கான்னு பார்த்துட்டு இருக்கு. அப்போதான் இந்த சுபாஷிதன் சொல்றது, வசந்த சமயம் வரட்டும், எது காக்கா எது குயில்னு தெரிஞ்சு போயிடும். குயில்னா குரல், ஆனா மயிலுக்கு அழகு. அந்த மயில் கழுத்துனே சொல்லுவா. இன்னைக்கும் விலை போறது ஒரு கடையில போனா மயில் கழுத்து. யாராவது மாமா கழுத்து மாமி கழுத்துன்னு சொல்றாரு. மயில் கழுத்து தான் அழகு இல்லையா. அந்த ப்ளூ, அது ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கிரீன். நீங்க ப்ளூன்னு சொன்னீங்கன்னா அது ப்ளூவும் இல்லை, நரசிம்மர் மாதிரி. நரமும் இல்லை, சிம்மமும் இல்லை, ப்ளூவும் இல்லை, கிரீனும் இல்லை, மயில் கழுத்து. மயிலோட தோகை இருக்கு பாருங்க, அழகு. அதில் எப்படியெல்லாம் பகவானுடைய சிருஷ்டி எப்படி இருக்குன்னு அதை பார்த்தா தான் தெரியும். நம்மளை பார்த்தா என்ன தெரியுது சொல்லுங்க. யாராவது நம்ம முடியை யூஸ் பண்ணுறாலும் இல்லையா. எத்தனை நம்ம சௌரியெல்லாம் வச்சுருக்கோம். இந்த இந்த சாமரம்னு ஒன்று உண்டு, இந்த யாக்கோட முடியெல்லாம் வச்சு பண்ணுவா. அது மிருகத்துக்கு இருக்கக்கூடிய யூஸ் கூட நமக்கு இல்லை. நம்மக்கிட்ட தந்தம் இருக்கா, நம்மக்கிட்ட தோல் இருக்கோ. இந்த நம்ம பொதுவாக நினைப்போம் இந்த லயன் டைகருக்கெலாம் நம்ம பார்த்தா உடைய அட்டாக் பண்ணோம், அதுக்கு மனுஷனுடைய மாம்சமே பிடிக்காதான். நான் இந்த வைல்ட் லைஃப் எங்களோட ஒரு யாத்திராவில் ஒருத்தர் வந்தார். அது ஒரு அனுபவம் சொல்கிறேன் கேளுங்க. என்னாச்சு, நவத்வாரகா புஷ்கர் 2018 ஒரு தடவை போட்டோம். எப்போ அந்த எலெக்ஷன் நடந்தது குஜராத்தில், 2017 போட்டோம். அப்போ எங்களோட யாத்திராக்கு துபாயிலேருந்து ஒரு கப்பல் வந்திருந்தா. நான் ஒரு நாள் அந்த பஸ்ஸில் போகும்போது என்னோட கலகலகலான்னு பேசின்னு வந்தார். பேசின்னு வந்துட்டு நாங்கள் இங்கே நவத்வாரகா புஷ்கரில் முடிஞ்சு எல்லாரும் ஜெய்ப்பூர் போனோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை சார் நான் இங்கேருந்து குஜராத்துக்கு திரும்பி போயிட போகிறேன். ஏன்ப்பா இப்போ தானே குஜராத்தில் ஒரு 2500 கிலோமீட்டர் ரோடாக போயிட்டு இப்போ வந்திருக்கோம், திரும்பி எது குஜராத் போகிறேன். இல்லை, நானும் என் ஒய்ஃபும் போய் கிர் ஃபாரஸ்ட்டில் தங்க போகிறோம். கிர் ஃபாரஸ்ட்டில் போய் எதுக்குப்பா தங்க போகிறேன்னா, கிர் ஃபாரஸ்ட்டில் மல்தாரின்னு ஒரு ட்ரைப் இருக்கா. அவள் ஒரு 3000 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபுங்கிறா. அந்த ட்ரைப் என்னன்னா சிங்கங்களுக்கு நடுவில் இருப்பா. டேம்டு சிங்கம்லாம் கிடையாது. இந்த சர்க்கஸில் நில்லுனால ஸ்டாண்ட் அப்னா அது ஸ்டாண்ட் பண்ண அந்த மாதிரி சிங்கம் இல்லை. இது ஒரிஜினல் சிங்கம். நிறைய சிங்கம். அதுவும் எப்போவுமே சிங்கத்தில் லயனஸ்க்கு தான் பவர் ஜாஸ்தி. லயன் பாவம், அது முடிதான் ஜம்முன்னு இருக்குமே வழி அது ஒன்றும் பண்ணாது.
லயனஸ்க்கு தான் என்றைக்குமே அது கப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதுக்கு சீரி அப்படியே அது லயனஸ்னா ஹரிணி அது. அதனால அப்படி ஒரு ஜாஜ்வல்யமாக இருக்கும். ஆண் சிங்கம், பெண் சிங்கம், குட்டி சிங்கம் எல்லாம் பெரிய நிறைய சிங்கம் ஃபேமிலியாக இருக்கும் காட்டில். அதுக்கு நடுவில் குடிசை இருக்கும் இந்த மல்தாரி ட்ரைபுக்கு. இதுக்கு இந்த ட்ரைப் வந்து தே கேன் கம்யூனிகேட் வித் த லயன்ஸ். லயனோட பேசுவா, ஏதோ ஏதோ ஒன்று சொல்லுவா, அப்படி பேசுவா போல இருக்கு. நான் பார்த்ததில்லை, அவள் சொன்னார், அவ்வளோதான். அந்த லயன் போயிடும். அந்த லயனுக்கெல்லாம் மொழி புரியுறது பாருங்க, நமக்கு அதெல்லாம் புரியுது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க இருக்கும். அது ராத்திரி வந்து என்ன பண்ணிவிடுமா, அவர் சொன்னார், அவர் ஏற்கனவே ஒரு தடவை தங்கியிருக்கார், ஒய்ஃபை இந்த தடவை கூட்டுன்னு வந்திருக்கார். நான் சொன்னேன், மாமி உங்களுக்கு பயம் இல்லையா, இவர் ஏதோ கூட்டுன்னு வந்திருக்கார் அப்படின்னு. அந்த மாமிக்கு அவ்வளோ மாமா மேலே நம்பிக்கை. நம்ம மாத்தில் ஒரு மாமி அப்படி வரமாட்டார். ஐயோ இவரை நம்பி எதுக்கு போவானே சிங்கத்துக்கிட்ட அப்படின்னு விட்டுருவா. அந்த மாமிக்கு அவ்வளோ மாமா மேலே ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசகான்னு ஒரு நம்பிக்கை, இவர் விஸ்வாஸ், அதனால வந்திருக்கா. அது என்னன்னா ராத்திரி லயனுக்கு பசி எடுக்குமா. அதுக்கு என்ன ஆச்சாரமா, சூரியாஸ்தமனம் எடுத்து சாப்பிடப்படாதுன்னா அதுக்கு தெரியுமா. அதில் என்ன பண்ணுமா, பசி எடுத்துடுத்துனா வருமா. நான் சொன்னேன், ஐயோ மாமா உங்களை கூட்டின்னு போகுமா. இல்லை சார், இந்த சிங்கத்துக்கெல்லாம் நம்ம மாம்சம் பிடிக்கவே பிடிக்காது. பின்ன யார் எடுத்துன்னு போகும். அந்த வீட்டு கொல்லப்புறத்தில் இவ வந்து எருமை மாடெல்லாம் வச்சுட்டு போகலாம், அது இழுத்துன்னு போயிடுமா. ஐயோ இவர் என்ன பண்ணுவார், அந்த மாடை காப்பாற்ற மாட்டாரா. இல்லை அதுக்கு வேற என்ன சார் சாப்பிடுங்கிறார் அவர். அவர் சொல்கிறதான் வாசம் தான். இப்போ நம்ம கொடுக்குற இந்த சேமியா உப்புமாலாம் சாப்பிடுமா அது இல்லையா. சேமியா கொஞ்சம் மிஞ்சி கொடுத்தோன்னா அது சிங்கத்துக்கிட்ட கொடுங்கன்னா அதுக்கு அது சாப்பிடாது. நான் அப்போ கேட்டேன், ஏன் சார் நம்ம மாம்சம் பிடிக்காது. அப்போ ஒரு ஒன்றே சொன்னேன், சார் நம்மளதில் எது தான் சார் மற்றவாளுக்கு பிடிக்கும்னார். பெரிய தத்துவார்த்தம் சொன்னார். ஏன்னா யானை கிட்ட இருக்கக்கூடிய தந்தம் நம்ம கிட்ட இல்லை, புலி கிட்ட இருக்கக்கூடிய நகம் பல்லு நம்ம கிட்ட இல்லை இல்லையா. ஒரு பெரிய இந்த மானுடைய மாம்சம்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா வெனிசன், அதுவும் நம்மளது இல்லை. இதுதான் நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் பார்த்தேடா. இல்லை ஒன்றுத்துக்கும் ஒரு உபயோகம் இல்லாத ஒரு உடம்பு. அப்படி இல்லாமல் மயிலினுடைய தோகை எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஒரு மயில் கழுத்துக்கு புடவைக்கு மயில் கழுத்து வேணுமா இருக்கு, தோகை அவ்வளவு அழகா இருக்கு. அதுல பகுரத்னங்கள் எவ்வளவு கலர்ஸ் தெரியுது. நீங்க அப்படியே தோகையை நினைச்சு பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு. ஆனா ஒண்ணும், இப்ப பொதுவா கோவிலுக்கு நீங்க போறேன், பெருமாள் கோவிலுக்கு போறேன், பெரியவாள்ல உங்களை எப்படி சேவிக்க சொல்வா. அப்படியே பாருங்க, டிப்பிக்கலாக பர்ஃபெக்டாக சொன்னால் பாதத்திலேருந்து பாதத்திலேருந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்கும் சேவிக்கணும். ஃபஸ்ட்டு திருவடி தான். ஏன் நீங்கள் ஆற்றுக்கு யாராவது வந்தேன்னா நீங்கள் எப்படி மூஞ்சியை பார்ப்பேல, கீழே இப்படி பார்த்துட்டு இப்படியா பார்ப்பேள். எப்படி பார்ப்போம், ஒருத்தர ஆற்றுக்கு வந்தால் இப்படி தானே பார்ப்போம் சார், இப்படி கீழே பார்த்துட்டா போவோம். ஏன்னா பெருமாள் திருவடியை பார்க்கறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லையா. அப்புறம் பெருமாள் அனுமதி கொடுத்தா கொஞ்சம் ஜானுத்வயம் ஜங்கே நிஷேவே, கொஞ்சம் பாரு, அந்த கனைத்தாள பாடு, கொஞ்சம் முட்டிய பாரு. அப்புறம் வந்து ஊரு சாரு தவோரு, ஊருனா தொடைய பாரு, அந்த நாபிய பாரு, வக்ஷஸ்தலத்தை பாடு, ஸ்ரீவத்சம் அந்த கௌஸ்துபம் அப்படி வருது அந்த அதில் வரும் அந்த ஸ்லோகத்தில். அப்புறம் கண்டத்தை பாரு, கண்டோஜ்வலத் கௌஸ்துபம். அப்புறம் திருமுகத்தை பாரு. அப்படியே நீங்கள் கீழேந்து மேலே போகிறேன். திருவடியை பார்க்கறதுக்கே தகுதி இல்லை, ஒரு பகுதியாக மேலே போகிறோம். மயிலினுடைய பிருஷ்டத்தில் முன்னாடி கூட இல்லை, அதுக்கு மயிலுக்கு மேலே ஒரு டியரா மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்துருக்கல, அது கூட இல்லை. பின்னாடி ஒரு தோகை, அது ரோடெல்லாம் பெருக்கிண்டே போகும் பார்த்துருக்கல. இந்த நிறைய பேருடைய தலைப்பு கூட என்ன ஆகும்னா அப்படியே அது அந்த இது ஒரு அந்த படத்துலலாம் காமிப்பான், அது 1/2 கிலோமீட்டர் அவள் போனோன்னு போயிட்டே இருக்கும் அந்த தலைப்பு. அந்த மாதிரி இந்த தோகை அப்படியே ரோடெல்லாம் பெருக்கின்னு போகிறது. அதுக்கு என்ன ஒரு தெனாவட்டு பாருங்கோ, அந்த பை ப்ராடக்டாக இருக்கக்கூடிய தோகை பெருமாள் கிரீடத்து மேலே போய் உட்காந்துன்னு இருக்கு. நான் புரியுறதா. திருவடியை பார்க்கறதுக்கே தகுதி இல்லைன்னா இந்த பை ப்ராடக்டா ரோடை பெருக்கிண்டு போகக்கூடிய தோகை மேலே போய் உட்காந்துட்டு இருக்கு. அந்த தோகைக்கெல்லாம் ஒரு நாள் தோகை அசோசியேஷன் ஒன்று இருக்கு. ஏதோ இந்த பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் மாதிரி தோகை அசோசியேஷன் இருக்கு. அந்த தோகை அசோசியேஷன்ல அதுக்கு ஒரு பிரசிடென்ட், அதுக்கு ஒரு செக்ரட்டரி, அதுக்கு ஒரு ட்ரெஷரர், அதுக்குள்ளே சண்டை. அசோசியேஷன்னாலே சண்டை வரணுமே. ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனில் சண்டை இல்லாமல் இருக்கும். எவனாவது ஒருத்தன் மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டான், எவனாவது ஒருத்தன் வந்து ₹1 கொடுத்துட்டு 10,000 கேள்வி கேட்பான்.
₹1 கொடுப்பான். 10,000 கேள்வி. என்ன பண்ண போற, அத்தை பண்ண போற, இப்படி பண்ண போறியா, அப்படி பண்ண போறியா. எனக்கே இந்த உபன்யாசம் சொல்லுங்கன்னா எனக்கு ஆர்கனைசர் எழுதுவா. நான் சொல்லுவேன் எங்கே சொல்லணும்னு எழுதுங்க, நான் டேட்டை பார்க்குறேன், அவ்வளோதான். நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க டாப்பிக்கை சொல்லிவிடுவேன். அதில் முதல் 10 நிமிஷம் எதை பற்றி பேசுவேன், அடுத்த 20 நிமிஷம் ஏன் சார் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சாதாரணமாக இருக்க போகிறேன். நமக்கே என்ன வாயில் வரும்னு தெரியாது இல்லையா. நம்ம ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சோடு வருதில்லை. நம்ம ஏதோ நமக்கு வாயில் தோணுது, ஏதாவது வம்பு தும்பும் ஏதாவது அளந்து மாட்டின்ட்டுருவேன் நான். அது வேறு இருக்குது இல்லையா. ஏதாவது தேங்காயை உடைக்காதீங்கன்னு ஏதாவது சொல்லிவிட்டேன்னு வச்சுங்கோ, 1008 தேங்காய் வேண்டாம், 1008 பால் குடம் வேண்டாம், பெருமாளுக்கு ஒரு பால் குடம் போச்சுன்னா அவ்வளோதான். அடுத்த நாள் நீ ஹிந்துவா, 1008 பால் குடம் கொடுக்கவில்லை என்றால் நாம் இந்துவாக எப்படி இருக்க முடியும். அது யார் சொன்னால் 1008 பால் கொடுத்தாதான் ஹிந்து அப்படின்னா அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அந்த ரேஷ்னல் திங்கிங்கே நம்ம மக்கள்கிட்டேருந்து போயிடுது. நம்ம இப்போ வேறு மாதிரி வேறு திணிசில் போயிட்டு இருக்கோம். நம்ம மதமே கமர்ஷியலைசேஷன் வரைக்கும் போயிடுது இல்லையா. இந்த கோவிலில் வேண்டிக்குங்க வீசா கிடச்சிருங்கிறா. என்ன பண்ணுறது சொல்லுங்க. மோட்சத்துக்கு பெருமாளை வேண்டிக்கிறதா, வீசாவுக்கு வேண்டிக்கிறதா. இப்போ பாஸ்போர்ட் நரசிம்மர், வீசா ஸ்ரீனிவாசர், இந்த அளவுக்கு நம்ம பெருமாளை சர்வலோகேஸ்வரனை எப்படி இறக்கிட்டோம் பாருங்க. இல்லை வீசா கொடுப்பார்னா இந்த மாதிரி மோட்சத்தை பெரியவாள்லாம் அந்த காலத்தை அகலகில்லேன் இறையுமென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு ஆழ்வார் மோட்சத்தை கேட்குறார். நான் வீசா உக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். அவன் அந்த ஊர்க்காரன் வராதேங்கிறான் நம்மளை இல்லையா. அவன் ஊருக்கே திரும்பி கதவை தட்டி நான் வரேன்னு வைகுந்தத்துக்கு பெருமாள் கதவை திறந்து வச்சு காத்துருக்க. தட்டுங்கள் திறக்கப்படும், நினைத்தீர்களா, நினையுங்கள், ஜபியுங்கள், உள்ளே நிலையுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இங்கே தட்டவே வேணாம், திறந்தே வச்சிருக்கார் பெருமாள் வைகுண்டத்தை. எல்லாரும் வாங்கோ சார் வைகுண்டத்துக்கு போகலாம் சார் அப்படின்னா அது வேண்டாம், வீசாவை கொடு. சின்ன ஊருக்கெல்லாம் தாய்லாண்டுக்கு வீசாவை கொடு, அது உன்னுடைய தாயுடைய லேண்ட் இல்லையா. இந்த தாய்லாண்டுக்கு கேட்டுருக்கோம். அதாவது நம்ம பெருமாளை எவ்வளோ இறக்கிட்டோம் பார்த்தீங்களா. we have just brought the stature of பரமாத்மா so down இல்லையா. இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் பண்ணி இதுன்னு கிச்சன் மாதிரி ஆக்கிட்டோம் பெருமாள் கோவிலை. எந்த அளவுக்கு நம்ம பெருமாள் கிட்ட கேட்கவே கூடாதுங்கிறது தான் சாஸ்திரம். கேட்கவே கூடாது. அப்படி கேட்டாலும் எப்படி கேட்கணும், உரிமையாக கேளுங்க. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, தீர்த்துவை, இதை பாரு நான் உனக்கு 1008 தேங்காய் உடைக்கிறேன் கொடு. தேங்காயை வச்சு அவர் என்ன பண்ண போகிறார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1008 தேங்காய் அதுவும் இல்லையா, கொஞ்சம் நாள் ஆனால் அதுவும் கெட்டு போயிடும், சட்னி பண்ணிடலாம் இல்லையா. கொஞ்சம் இது நான் தப்பாக சொல்கிறேனேன்னு எடுத்துக்காதீங்க. நான் ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சோடலாம் நம்ம வருதில்லை, அவங்க தோணினதை சொல்லிடுவோம். என்றைக்குமே I honestly feel an உபன்யாசம் should be an open conversation. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இன்னொருத்தருக்கு சொல்லணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு, யாரும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி கார்த்தால 3 மணிக்கு எழுந்து அது ஏதோ 4 நாள் பண்ணுவோம். 6வது நாள்னா 2 மாமாலாம் சேர்ந்து கட்டையை வச்சு அடிப்பான். ஏதோ ஒரு 6 நாள் பண்ணுறோன்னா வேறு வழி இல்லை, பண்ணியிருக்கோம் இல்லையா. நித்தியபடி 2 மணிக்கு சிற்றஞ்சிறுகாலை ஆண்டாள் காலை என்பது 6 மணி, சிறுகாலை என்பது 4 மணி. இது சிற்றஞ்சிறுகாலை என்பது 3 மணி 4 மணின்னு சொன்னால் இதெல்லாம் நானே எழுந்துக்கிறது இல்லை. I'll be very frank இல்லையா. நம்மளால் அவ்வளோ சீக்கிரம்லாம் எழுந்துக்க முடியதில்லை. நீங்கள் ராத்திரி 2 மணிக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தா நான் ஆக்டிவாக இருப்பேன் இல்லையா. அதனால் அதுதான் நம்ம சாஸ்திரத்தை இருக்குது. அவள் அந்த காலத்தை எழுதினா, நான் இல்லைன்னு சொல்ல, அது நல்லது தான். பிராம முகூர்த்தே பிராமே முகூர்த்தேச்ச உத்தாயன்னு சாஸ்திர வாக்கியம். பிராம முகூர்த்தத்தை எழுந்தால் அப்படியே பிரெயின் எல்லாம் அவ்வளோ நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுமா. போகிறோம், நமக்கு இந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணால் போகிறோம். நம்ம 7 மணிக்கு தான் எழுதுக்கிறோம். சூரியன்லாம் உதிச்சு சூரியன் நம்மளை எழுப்புறாரு ரூம்குள்ளே. எழுந்துட்டேன்ப்பா, நம்ம இப்போ நடு மாத்தியானிக்கம் டைமே வந்துடுத்து, எழுந்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு. எப்போவுமே உபன்யாசம் ஐ பிலீவ் ஷுட் பி அன் ஓப்பன் கான்வர்சேஷன். ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுற விஷயத்தை நம்ம சிம்பிளாக யங்ஸ்டர்ஸ்க்கு சொன்னால் தான் புரியுமே ஒழிய ஒரே காம்ப்ளிகேட்டடாக போட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னு இவருக்கும் புரியாமல் கேட்குறவாளுக்கும் புரியாமல். ஆனால் பெரிய வித்வான் இவர். ஏன்னா புரியாத மாதிரி சொன்னால் தான் வித்வான்னே ஒத்துக்கிறா. புரிகிற மாதிரி சொல்லிவிட்டு அது துஷ்யந்த் உபன்யாசமாக ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறார் சார், அது எல்லாம் புரிஞ்சு போய்ட்டுருக்கு. பகவத்கீதை நான் 3 நாள் சிங்கப்பூரில் போய் சொன்னேன். பிஜிபி ஹால்னு செரங்கூன் ரோட்டில் இருக்குது, அங்கே சொன்னேன். 3 நாள் உபன்யாசம் முடித்த உடனே இங்கிலீஷில் வேற சொன்னேன். மயூர் எங்கே இருக்கார், மயூர் கோச்சின்னு போயிட்டார், நீ தமிழ்லேயே உபன்யாசம் பண்ணுறேன், நீ இங்கிலீஷ்லேயே பண்ண மாட்டேங்கிறேன். அங்கே இங்கிலீஷில் உபன்யாசம் பண்ண சொன்னால் 3 நாள் இங்கிலீஷில் பண்ணேன். 3 நாள் ஆன உடனே ஒருத்தர் வந்தார். ரொம்ப ஃபோட்டோலாம் எடுத்துட்டு
एक डाउट है அப்படின்னா क्या डाउट है அப்படின்னு ये பகவத்கீதா தா क्या ஆமாப்பா மெனக்கெட்டு 3 நாள் நான் வந்து பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் சொல்லியிருக்கேன், ராஜவித்யா ராஜகுஹ்யம் இவ்வளோ மெனக்கெட்டு ஸ்லோகமாக அர்த்தம் சொல்லியிருக்கேனே, பகவத்கீதா தா கியான்னு கேட்டுட்டியப்பா எனக்கு இங்கே ஹர்ட் ஆகுது அப்படின்னு. क्यों அப்படின்னு நான் கேட்டேன். क्योंकि सभी समझ में आया. அவர் என்ன சொல்றார், பகவத்கீதை புரியாமல் இருக்க வேண்டாமோ, நீங்கள் சொல்றது புரிஞ்சு கொடுத்துங்கிறார். அப்படின்னா நம்ம மக்களை நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் உபன்யாசங்கள்லாம் போட்டு குழப்பி வச்சுருக்கோம். பகவத்கீதைனாலே புரியப்படாது அப்படின்ல, அப்படி ஆஹா ஓஹோன்னு சொல்லி பரபக்தி பரப்ஞான பரமபக்திகள் அதில் ஆஹா ஓஹோன்னு ஒரு ஜார்கன்ஸாக போட்டு அப்படியே கேட்குறவர் ஆன்னு உட்காந்து பார்த்துண்டு அப் கியா சொல்கிறேன், ஐம் ட்ரைங் டு லேர்ன் கீதா. யார் அந்த கீதா? எங்கேயோ ஆடி இருக்கா டான்ஸ், அதுதான் எனக்கு தெரிஞ்ச கீதா. ஆடி இருக்கா ரீட்டா கீட்டாலாம். இது கீதா ஏன்னா அந்த அளவு குழம்பி இருக்கணும். என்றைக்குமே பி வெரி ப்ராக்டிக்கல். முடிகிற விஷயத்தை சொல்லு, முடிகிற விஷயத்தை பண்ணு, ஆனஸ்டாக பண்ணு, அவ்வளோதான். காம்ப்ளிகேட் பண்ணி அந்த உபன்யாசத்தை ஒரே தியேட்டராக மாற்றி இல்லையா ஜில்லுன்னு குதிச்சார். ஜில் அவர் குதிச்சு பேக்ரவுண்ட் எஃபெக்ட்லாம் ஏஆர் ரஹ்மான் கொடுத்துட்டு போகிறார் இல்லையா. என்றைக்குமே ப்ராக்டிக்கல் அப்ரோச் இருந்தால்தான் வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் உங்களை மதிக்கும். நீங்கள் வந்து ஒரே காம்ப்ளிகேட்டடாக போட்டு சொன்னேன்னா இருக்கிற 2 பக்தியும் போய் அது பாவம் வேற இந்த ஸ்டேட் எந்த பார்ட்டி நடத்துகிறதோ அவளோட போய் சேர்ந்துடும். அதனால் இந்த இடத்துல எடுக்கிறார் சக்த மௌக்திக முத்து அந்த ஸ்லோகம் இல்லை இது பகுரத்த சமுத்பவம் மயூர பிஞ்சகா. அது என்ன எடுத்தான், அந்த மயிலுடைய தோகை கிரீடத்துக்கு மேலே போய் உட்காந்து விட்டோம். அதுக்கு என்ன கர்வம் பாருங்க. அது ஒரு நாள் இந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கொத்தர் யோசிச்சாலும், தோகை அசோசியேஷன் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம். we unanimously feel தோகை ஒன்றுத்துக்கு ஒன்று சொல்கிறது, we have become very arrogant and we all sat on the crown of Bhagavan. We shouldn't have done that. எல்லா தோகையும் ஆமா how many of you support the move அப்படின்னா எல்லாம் தூக்கிடுத்தான். இப்போ அது என்ன பண்ணோம் தப்புக்கு பிராயஷ்சித்தம்? எல்லா தோகையும் முறிஞ்சு கிரீடத்திலேருந்து கீழே பாதுகையில் வந்து விழுந்துடுத்தோம். அப்போ அந்த தோகையில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் வெவ்வேறு ரத்னங்களாக பாதுகையில் தெரியறதா? கேள்வி என்ன, எப்படி பாதுகையில் தோகையை ஒத்த நிறங்கள் தெரியறது? ஏன்னா இந்த தோகை மேலே உக்காந்துட்டோமேனு பశ్చాத்தாபப்பட்டு கீழே விழுந்துடுத்தோம். அதை சொல்றார், சமுத்பவம் சரண உபாகதம் பரமார்ஷ்டும் மன்னிப்பு கேட்டுதான் முராரேகே ஆரோகண சாகசம். சாகசம் பண்ணிடுத்தோம். ஆரோகண சாகசம். ஆரோகணம்னா என்ன? மேலே ஏறுறது. பாட்டில் கூட நம்ம என்ன சொல்கிறோம், ஆரோகணம்னா மேலே போயிட்டே இருக்கணும். கலைவாணியே அப்படின்னா அது ஆரோகணம் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக அவரோகணம் இல்லைன்னு விட்டார் பாலச்சந்தர். ஆனால் இந்த இடத்துல வந்து மேலே ஆரோகணம் ஏறணும்னா மேலே போனோம். ஆரோகண சாகசம். சாகசம்னா என்ன தெரியுமோ, அந்த விதமான ஒரு சாகச காரியம்னா which is not capable of you but you have done it out of sheer audacity. அந்த ஒடாசிட்டி வந்து நீ மேலே போய் உட்காந்துருக்க. நாங்கள் கம்போடியா யாத்ரா போகும்போது, யாரெல்லாம் கம்போடியா வந்தேள் இந்த ஞாபகம் இருக்கா? அந்த அங்கோர் வாட்டில் கடைசியில் அந்த கர்ப்ப கிரகம் ஏறுறதுக்கு ஒரு படி இருக்கும் பார்த்தேளா? அது இப்படி தான் இருக்கும், இப்படி கூட இருக்காது, இப்படி மேலே இப்படி இருக்கும். நான் முன்னாடியே எல்லாரையும் சொல்லிவிடுவது, பாருங்க மேலே இப்படி ஏறும் படி, அது கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். நாங்கள் நிறைய அகோபலம் ஏறி இருக்கோம், பீஸா ஏறி இருக்கோம், இது பெரு ஏறி இருக்கோம். சரி ஏறி இருக்கோம், ஏறுங்கோ. ஏறி போய் மாமி அங்கே மேலே போயிட்டா. எங்கே அந்த அங்கோர் வாட்டில் சேவிச்சுட்டு இப்போ கீழே இறங்கணும். நான் தான் பின்னாடி நின்றுருக்கேன். மாமி ஷூ எனக்கு கீழே பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது, கீழே பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது மாமின்னு அப்போவே உங்ககிட்ட சொன்னேன். கஷ்டம் மாமி அப்படின்னு. இல்லை ஏதோ ஒரு சாகசமாக மேலே வந்துவிட்டேன். நான் சொன்னேன், பெருமாள் பாதுகையை ஞாபகம் வச்சுங்கோ, இப்போ உருண்டு கீழே விழ வேண்டியது தான். உருண்டா மேலே போக முடியாது, கீழே தான் போக முடியும், அங்கே மாமா தாங்குவர் அப்படின்னு. எப்படி வந்து நம்ம சாகச காரியம் பண்ணி மேலே போனால் பயந்துன்னு கீழே விழுவோமோ, அந்த மாதிரி இந்த மயிலின் தோகை சாகசமா ஆரோகண சாகசம் பண்ணி மேலே போய் தவறுன்னு தெரிஞ்சு முறிஞ்சு பாதுகை கிட்ட வந்து விழுந்தது அப்படிங்கிறார் ஸ்வபதே. அதனால ஆரோகண சாகசம்